வெல்கம் டு அவர் பிபி அகாடமி. இந்த வீக் சண்டே காம்படிஷன் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், குக் வித் கோமாளி ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். இந்த வீக் வந்து குக் வித் கோமாளி செகண்ட் பார்ட் நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம எம்பி வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்ன டாஸ்க்னா குக்கிங் பண்ணுற திங்ஸை வச்சு மைதா வச்சு பேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். மைதா வச்சு பேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃப்ரூட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வச்சு நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்து மேம் மாவுக்கு வலிக்க போகுது. எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நம்ம தான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிட்டு இருக்கோம். யாரு ஃபர்ஸ்ட் லாஸ்டா வரான்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம். பண்ணலாம், நாம தான் ஜெயிக்கிறோம். சரியா மேம் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போலகுது. பரோட்டாக்கள் வேலை பார்த்தீங்களோ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? இப்போ நீ நெக்ஸ்ட் நீ பண்ண போற பாரு, விரிசல் இல்லாம. மேம் இதுல பண்ணா எப்படி வேலைக்கு ஆகும்? இதை போட்டுங்க, இதுலயே பண்ணிடா, நல்லா வரும். என்னோட முழு விட்டு நான் காமிக்கிறேன். ஐயோ, பரோட்டா போடுற காம்படிஷன் இல்ல, இது பேர்ட் செய்யற காம்படிஷன். நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரோட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். அப்புறம் எப்படி மேம் இதை வச்சு இப்படி பண்ண, இப்படி நல்லா ரவுண்டா உடச்சிடாதடா. ஓகே மேம். நம்ம சப்பாத்தி மேம் செய்யணும். சப்பாத்தி இல்லைடா, இது குக்கிங் கிடையாது. மோல்ட் நம்ம ரெடி பண்ணுறோம், ஓகேவா? இதை வச்சு ஃப்ரூட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ட்ராகன் ஃப்ரூட் பார்த்துருக்கியா? நல்லா பெருசாக இருக்குமே, சாப்பிட்ருக்கியா? அது எல்லாத்துக்கும் ஆங்குறானு. இது காக்கா முட்டை இல்லைடா, இது வந்து ப்ளூபெர்ரி பழம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம ஊற்றிட்டு இருக்கோம், ஓகேவா? ஹாய், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா க்ளே மாடலில் 2 பேர்ட்ஸு 2 ஃப்ரூட்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னடா பண்ணிட்டு இருக்க? வாட்டர் மெலனுக்கு ரெடி பண்ணிட்டு. ஓகே ஓகே. வாட்டர் மெலனுக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. கிரிக்கெட் பால் உருட்டுல அந்த மாதிரி உருட்டணும், ஓகேவா? ரவுண்டா. டேய், அதுக்கு நடிக்கல போகக்கூடாது. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். கிரிக்கெட் பால் உருட்டுற மாதிரி உருட்டுற, சரியா? மேம் தாத்தானா தராது மேம். ஏன் மேம்? என்னது தெரியலையடா. மைதா மேம். அட கடவுளே, முடியலடா என்னால. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். நம்ம வந்து இது சீதாப்பழம் பண்ண போறோம், கஸ்டர்ட் ஆப்பிள் பண்ண போறோம். அப்படின்னா சீதாப்பழம். நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். நைஸ் எங்க மேம் ரவுண்ட் ஷேப்க்கு எப்படி பண்ணுவீங்க? ஏதாவது ஷேப் வச்சு தானே பண்ண முடியும். மடிச்சு பண்ணும்போது டக்குனு அது ஒட்டி. என்ன செய்ய போறோம்னு புரியுதா? நம்ம அந்த பேர்டு வந்து பேர்ட் மாதிரி வரணும், சரியா? என்ன மேம் இது சமோசா மாதிரி வந்துச்சு. பேர்டு வரும்டா லாஸ்ட்ல, நாம செய்யறதுதான் பேர்டு. ஸ்ட்ராபெரியோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. மேம் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுடா. ஸ்ட்ராபெரி இனிக்குமா பிடிக்குமா மேம்? நீ செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்து நீயே தெரிஞ்சுக்கோ. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஸ்ட்ராபெரிக்கு இப்போ லீஃப் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் இந்த மாதிரி தான் ஸ்ட்ராபெரிக்கு லீஃப் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு எண்டிங் வந்து இப்படி தான் கிடைக்கும். என்ன மேம் பண்றீங்க? துணி துவைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்க போல போட்டு புளியுறீங்க. நீங்க வந்து அலசி கொடுங்க. மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க.
பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ஸ்டூடெண்ட் பண்ணுறதால கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ட்ரா பண்ணி இந்த மெத்தட்லலாம் பண்ணலாம், எப்படி ஷேப்ஸ்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சு தான் அவங்க சைஸ்லாம் கட் பண்ணி பண்ணாங்க. ஃபுல்லாகவே யார் பண்ணா? நீங்கள் பண்ணீங்களா அவங்க? ஸ்டூடெண்ட் தான் சார் பண்ணாங்க. 2 பேர் சேர்ந்து பண்ணீங்க. சார் எனக்கு வந்து காம்படிஷன் வந்து 2 ஃப்ரூட்ஸ் 2 பேர்ட்ஸ் செய்ய சொன்னாங்க சார். 2 ஃப்ரூட்ஸ் 2 பேர்ட்ஸ் சார். ஓ சரி ஓகே. எனக்கு டைம் பார்த்தா 1 பேர்ட் தான் ஓ, சார் சரி. செய்ய முடிஞ்சுச்சு. அது எப்படி செஞ்சோம் நான் எனக்கு சொல்லி கொடுத்து இவன் பண்ணான் சார். எப்படி செஞ்சோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவான் சார். நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, அவன் தான் ஃபுல்லாக செஞ்சான். சார் உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் அதை நல்லா உருட்டி எதில் உருண்டை பிடிச்சி எதில் ஒளி பண்ண? இதில் உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒட்டி மேலே அந்த இதெல்லாம் மாறும். இப்போ நான் தனியாக பண்ண சொன்னால் பண்ண முடியாது. இது என்னது? ப்ரோமோ மாதளப்பழம் சார். இது வந்து பானை மாதிரி பண்ணிட்டு நடுவில் அப்படியே நீட்டாக பண்ணிட்டு போட்டு பெயிண்ட் வந்து நாங்கள் கீழே வந்து ப்ரௌனு மேலே கொஞ்சம் ரெட் அடிச்சு கம்மு ஊற்றி அதுக்கப்புறம் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி. அது பண்ண தெரியுமா? பக்கத்துக்கு யாரா ஃபுல்லாக அவங்க பண்ணாங்களா இல்லை நீயே சேர்ந்து பண்ணி? நானும் சேர்ந்து தான் சார். இதோட பெனிஃபிட் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் B2, அதுக்கப்புறம் சி, விட்டமின் சி இருக்கு. இதில் வந்து கேன்சர் இருக்கிறவங்க இது சாப்பிட்டா நல்லது சார். நைட்டு சாப்பிட்டோன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை நிறையா இம்ப்ரூவ் பண்ணும் சார். அதே மாதிரி தான் மைதா மாவு வச்சு பேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க சார். லாஸ்ட் டைம் நாங்களே பண்ணோம். இந்த தடவை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்து பண்ண வைக்க சொல்லியிருந்தாங்க. கற்றுக்கிட்டாங்க. நீ சொன்னதெல்லாம் கற்றுட்டு பண்ணுறாங்களா? ஆக்சுவலி அவன் நிறைய ஐடியாஸ் எங்களுக்கு கொடுத்தான் சார். ஓ சரி சரி. இப்போ இதெல்லாம் எப்படி அதோட யூசஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி. இது என்ன செஞ்சிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றது? ஓகே சார். ஃபர்ஸ்ட் சொல்ல போனால் பீகாக், ஸ்ட்ராபெரி, வாட்டர்மெலன், லாஸ்ட்டாக இது பைனாப்பிள், வாட்டர்மெலன். பீகாக் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுறேன் சார். பீகாக் அவர் நேஷனல் பேர்ட். ஸ்ட்ராபெரி வந்து கொலஸ்ட்ராலையும் ஹார்ட் டிசீஸையும் க்யூர் பண்ணக்கூடியது. பைனாப்பிள் வந்து காஃப் அண்ட் கோல்டையும் க்யூர் பண்ணுறது. மெயின் வந்து கேன்சரை க்யூர் பண்ணக்கூடியது. வாட்டர்மெலன் பார்த்தா 95% வாட்டர் கண்டக்ட் பண்ணுது. சம்மர் சீசனில் ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து டீஹைட்ரேஷன் ஆகும்போது இதை ஹைட்ரேட் பண்ணி நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. இன்னைக்கு என்ன பண்ண, என்ன கற்றுக்கிட்ட, என்ன பண்ணீங்க? ஸ்ட்ராபெரியும் ரெட் பனானா நான் செஞ்சேன். அதுக்கு காமிக்கல நானே தான் செஞ்சேன். நீங்கள் செஞ்சியா? மோல்டு எதுவுமே காமிக்கல நானே தான் செஞ்சேன். ஓகே. சூப்பராக இது யார் பண்ணது? இது 2 யார் பண்ணது? இதுவும் அவன் என்ன பண்ணா நீங்க பண்ணீங்க? சரி. இது ஆனா அவரே தனியா பண்ணிட்டாரு. எனக்கு பிடிச்சது அது வந்து குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி பசங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா? சரி. ரெட் வந்து ஹெல்த்தி, கொலஸ்ட்ரால் வெயிட் கெயின் பண்ணும், ரொம்ப ஞாபக சக்திக்கும் ஹெல்த்தி. பீகாக் வந்து நம்ம கலர்ஸ்லாம் பண்ணலாம் தான் சார் ஐடியா பண்ணி. சரி. பட் இவனோட சூஸிங் என்னன்னா ஒயிட்ல பண்ணிட்டு அதுல கலரிங் பண்ணா நல்லா தெரியும், அது மாதிரி பண்ணலாம்னு அவனோட ஐடியாவே நாங்கள் அப்ளை பண்ணிருக்கோம். சரி சரி சரி. ஒயிட் பீகாக்கே நல்லா. சம்மர்ன்றதுனால வாட்டர் மெலன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால வாட்டர் மெலன் செய்ய சொன்னேன். ஸ்ட்ராபெரி வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால அதை செய்ய சொன்னேன். லாஸ்ட் எப்போ ஸ்ட்ராபெரி சாப்பிட்டேன்? லாஸ்டா தெரியல. அது ரொம்ப பிடிச்சது சொன்னேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சரி ஓகே. அது இது வாட்டர் மெலன் சாப்பிட்டா ஹைட்ரேட்டட், ஹெல்த், டைஜஷன், ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா ப்ளூயிங் கேலரிஸ், பிரெயின் ஃபங்க்ஷன், ஹார்ட் ஹெல்த். இது
இது என்னது இது வந்து டக்கு, இது பட்டர்ஃப்ளை. இது ரெண்டுல உனக்கு எது பிடிச்சது? இது எல்லாமே எனக்கு பிடிச்சது. மேடம் இப்படி மொத்தமா நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க மேடம். அவங்க நிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு போட்டோ.